ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மான் கோர்ஸ் சேனல் அண்ட் திஸ் ஒரு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 496 நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் 1 அப்படின்ற சம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பெல் ஐக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ அங்கே ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வளவலும் படிக்க வேணாம். ஸோ வாட் இஸ் வாட் நான் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அரே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, 2 அரே கொடுத்துட்டு அதாவது இந்த நம்சோன்ல இருக்க அரேல பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப கரண்டா இருக்கிற எலமெண்ட்டுக்கு அதோட வந்துட்டு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் என்ன அப்படின்றத வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் அதோட நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட், அதாவது அந்த எலமெண்டோட வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரேட்டரான எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம அந்த எலமெண்ட் தூக்கி அரேல போட்டுருவோம். இல்ல அப்படின்னா நம்ம வந்துட்டு -1 போட்டுருவோம். அதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க 2வது அரேல கரண்ட் எலமெண்டோட கிரேட்டர் எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணக்கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு பாருங்க, நம்ம சும்மா வந்துட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்காண்டு என்ன கொடுத்துருக்காங்க, 412 கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன பண்ணுறேன், 4 இருக்கு, 1 இருக்கு, ஸோ 2 இருக்கு. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ஸ் 1. ஸோ நம்ஸ் 2ல வந்துட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ 1,3,4,2வா, 1,3,4,2 கொடுத்துருக்காங்களா. இப்போ இன்கேஸ் இப்போ 4 இருக்குன்னு வைங்களேன், இந்த 4த்துக்கு நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த 4க்கு நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் நான் வந்துட்டு எப்படி கண்டுபிடிப்பேன்னா, ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், என்டையர் அரேயுமே நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, இந்த 4த்தோட இண்டெக்ஸ் என்னன்ட்டு நான் வந்துட்டு பார்ப்பேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4த்தோட இண்டெக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0. கரெக்டா, என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல 4த்தோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3. ஓகேங்களா, என்ன பண்ணுவேன், இந்த 400 எலமெண்ட் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ஸ் 1 அப்படின்ற அரேல இதோட இண்டெக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 0. நம்ம வேலை என்னன்னா நம்ஸ் 2ல இந்த 4th அப்படின்ற எலமெண்டோட இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம செக் பண்ணணும். இங்க இதோட இண்டெக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2. கரெக்டா, இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் எலமெண்டோட இண்டெக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம 2வது அரேல வந்துட்டு நம்ம பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிடணும். ஓகேங்களா, இப்ப இந்த அரேல 4th எலமெண்டோட இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 0, அதாவது செகண்டா கொடுத்த அரேல வந்துட்டு பாத்தீங்கன்னா 4th எலமெண்டோட இண்டெக்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச இந்த இண்டெக்ஸ் 2 வச்சுதான் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா டிராவர்ஸ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இண்டெக்ஸ் 1,3,4,2 இருக்குல்ல, இதோட இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 0, 1, 2, 3. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இண்டெக்ஸ் வந்துட்டு இங்க 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப இந்த பார்ட்டை மட்டும் தான் எடுத்து நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், செக் பண்ணுவேன். ஓகேங்களா, அப்ப என்ன இருக்கு, 4,2 மட்டும் எடுத்து நான் என்ன பண்றேன், இண்டெக்ஸ் வந்துட்டு 2ல இருந்து 3 வரைக்கும் நான் வந்துட்டு செக் பண்ணுவேன். அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா 4 செக் பண்ணனா 4 வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரேட்டர் தேன் 4 பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா இல்ல. அதே மாதிரி 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா லெஸ் தேன் 4 தான். ஸோ இது வந்துட்டு கிடையாது. அப்ப எனக்கு எதுவுமே கிடைக்கல. அப்ப என்ன பண்ணிடுவேன், 4ஓட பாத்தீங்கன்னா கிரேட்டர் எலமெண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கிடையாது. கிரேட்டர் எலமெண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கிடையாது. ஸோ என்ன பண்ணிடுவேன், நான் வந்துட்டு -1 போட்டுருவேன். ஓகேங்களா, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 4க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல -1 தான் போட்டிருக்காங்க. கரெக்டா, ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ எப்படி வந்துட்டு இந்த கிரேட்டர் எலமெண்ட்டை செக் பண்றேன், அதாவது கண்டுபிடிக்கிறான்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரை ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ நம்ஸ் 1 வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நான் N1 போட்டுக்கிறேன். ஆனால் நம்ஸ் 1 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் எழுதிப்போம். ஸோ நம்ஸ் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4,1,2 கொடுத்துருக்காங்க. கரெக்டா, 4,1,2 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ஸ் 2, அதாவது 2வது அரேல என்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இஸ் நத்திங் பட் 1,3,4,2 1,3,4,2. இப்போ என்ன பண்ண போறேன், ஐட்ரேட் பண்ண போறேன். அதாவது நம்ஸ் 1 தான் ஐட்ரேட் பண்ண போறோம். ஓகேங்களா, ஐட்ரேட் நம்ஸ் 1. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுவேன், ஃபார் என்ன பண்ணுவேன் 0 to n-1 வரைக்கும் என்ன பண்ணுவேன், ஐட்ரேட் பண்ணுவேன். கரெக்டா, இப்போ என்ன பண்ணுவேன், எனக்கு ஃபோர்ஸ்ட் எலமெண்ட் என்ன வருது, 4 வருது. ஓகேவா, 4 வந்துட்டு வந்துருச்சு. என்னோட 2வது என்னோட இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 4. 2வது அரே என்னன்னு பாத்தீங்கன்னா 1,3,4,2. கரெக்டா, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ஸ் 2ன்னு சொன்னோம். 0, 1, 2, 3. இப்ப என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, சரிங்க. ஸோ இந்த 400 எலமெண்ட் இந்த நம்ஸ் 2 அப்படின்ற அரேல என்ன பொசிஷன்ல இருக்குன்றத நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். கரெக்டா, அப்ப இந்த 400 அரே என்னோட செகண்ட் அரேல எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 அப்படின்ற பொசிஷன்ல இருக்கு. கரெக்டா, என்ன பொசிஷன்ல இருக்கு, 2 அப்படின்ற செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. ஓகேங்களா, அதாவது செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு.
செகண்ட் பொசிஷன்ல இருக்கு, அப்போ செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணுவேன், நம்ஸ் டூல, அதாவது ரெண்டாவது ரயில என்ன பண்ணுவோம்னா செகண்ட் பொசிஷன்ல இருந்து n-1 வரைக்கும் நான் வந்துட்டு ஐட்ரேட் பண்ணுவேன். ஓகேவா? அப்போ செகண்ட் பொசிஷன்ல இருந்து n-1 எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 4ம் 2 மட்டும் தான் இருக்கும். அப்போ இதை மட்டும் நான் ஐட்ரேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதை நான் வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்றேன். ஐட்ரேட் பண்ணா என்ன ஆகும்னா இதுல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 4 வருது. 4 வந்துட்டு கிரேட்டர் தென் 4 கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இது ஸ்கிப் ஆயிரும். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஸ்கிப் ஆயிரும். அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல செகண்ட் ஐட்ரேஷன்ல 2 வருது. 2 வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், லெஸ் தென் 4 அப்சல்யூட்டா கரெக்டா. 2 வந்துட்டு எனக்கு பாத்தீங்கன்னா லெஸ் தென் 4. அப்போ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கிப் ஆயிரும். அப்போ இது முடிஞ்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா -1 தான் என்ன பண்ணிடுவேன், ரிட்டர்ன் பண்ணுவேன் இந்த இதுக்கு. எதுக்கு 4 அப்படின்ற எலமெண்ட்டுக்கு 4 அப்படின்ற எலமெண்ட் நான் வந்துட்டு -1 ரிட்டர்ன். ஏன்னா பாத்தீங்கன்னா எனக்கு அதோட கிரேட்டர் எலமெண்ட்டே கிடைக்கல. ஓகேவா? அப்போ என்னோட ரிசல்டன்ட் அரே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா -1 வந்துருச்சு. எதுக்கு 4 அப்படின்ற எலமெண்ட்டுக்கு எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா -1 வந்துருச்சு. ஓகேவா? லைன் போட்டு வச்சுப்போம் டிஃபரன்சியேஷனுக்காக. ஒரு நிமிஷம். ஓகேடா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த ஐட்ரேஷன் போகலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், அதாவது ஃபார் லூப்ல. அடுத்து ஃபார் லூப்ல ரெண்டாவது ஐட்ரேஷன் வந்தீங்கன்னா நமக்கு அடுத்த எலமெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. ஓகேவா? இந்த 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1 கமா 3 கமா 4 2வா 1 3 4 2 இந்த அறையில என்ன பொசிஷன்ல இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது அறையில இந்த 1 அப்படின்ற எலமெண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெண்டாவது அறையில 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அதாவது நம்ஸ் டூ அரேல என்ன பண்ணுவேன், 0 to n-1 வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபார் லூப் போட்டு டிராவர்ஸ் பண்ணுவேன். கரெக்டா? ஃபார் லூப் போட்டு என்ன பண்ணுவேன், டிராவர்ஸ் பண்ணுவேன். அப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 வரும். 1 வந்துட்டு வரும். 1 வந்துட்டு கிரேட்டர் தன் 1 பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கிப் ஆயிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வரும். 3 வந்துட்டு கிரேட்டர் தன் 1 பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டா ட்ரூ தான். அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், இந்த 3 வந்துட்டு என்ன பண்ணிடுவேன், எனக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவேன் இந்த இதுல. ஓகேவா? அப்போ இதோட எனக்கு இது முடிஞ்சிடும். அப்போ என்ன பண்றேன், இந்த இடத்துல 3 வந்துட்டு போட்டுருவேன் என்னோட ரிசல்டன்ட் ஆன்சர்ல. அப்போ என்ன எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்ற எலமெண்ட்டுக்கு 3 தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் எலமெண்ட் அக்கார்டிங் டு த கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகேவா? அடுத்து என்ன பண்றேன், தேர்ட் ஐட்ரேஷன் ஃபார் லூப்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2ன்ற எலமெண்ட் வந்துட்டு வரும். இப்போ 1 கமா 3 கமா 4 கமா 2ன்ற இது பார்த்தீங்கன்னா 0 1 2 3. இப்போ இந்த 2ன்ற எலமெண்ட் எனக்கு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த அறையில எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. கரெக்டா? தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரேல 3ல இருந்து n-1 வரைக்கும் நான் டிராவர்ஸ் பண்ணுவேன் ஒரு ஃபார் லூப் போட்டு. கரெக்டா? ஒரு ஃபார் லூப் போட்டு டிராவர்ஸ் பண்ணுவேன். அப்போ இந்த ஃபார் லூப் நான் டிராவர்ஸ் பண்ணவே எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல எனக்கு என்ன கிடைக்கும்னா 2 தான் கிடைக்கும். ஓகேவா? 2 வந்துட்டு கிரேட்டர் தன் 2 பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு லூப் முடிஞ்சிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுக்கு 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அரையோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அரையோட சைஸ் வந்துட்டு 4. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரையோட எண்டுக்கு போயிடும். கரெக்டாக? இதுக்கு மேலே நம்மளால டிராவல்ஸ் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு என்ன ஆகும்னா நான் என்ன பண்ணிடுறேன், நான் வந்துட்டு -1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேன். என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா -1 பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, ஸோ 2 அப்படின்ற எலமெண்ட்டுக்கு நான் என்ன பண்ணிடுவேன், -1 ரிட்டர்ன் பண்ணிடுவேன். கரெக்டாக? அப்போ எனக்கு ஃபைனல் அரேல பார்த்தீங்கன்னா 2 அப்படின்ற எலமெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் கிடையாது. அப்போ எனக்கு இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ நமக்கு எல்லா ஐட்ரேஷன்ஸுமே முடிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா -1 3 -1 தான் வந்துச்சு. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவுட்புட். ஓகேவா? ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ லீட் கோட்லையும் பார்த்தீங்கன்னா -1 3 -1 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை ரன் கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ இன்கேஸ் நமக்கு ட்ரை ரன் வந்துட்டு யாருக்காச்சும் புரியல அப்படின்னா நீங்கள் பென்சில் அண்ட் நோட் எடுத்து நீங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிராவல்ஸ் பண்ணி பாருங்க. புரியலனா திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ வாங்க நம்ம கோட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு லிஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்றதுனால பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணி பண்றதுனாலும் பண்ணலாம். இல்லைன்னா டைரக்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா அரேலயே ஆட் பண்றதுனாலும் பண்ணலாம். ஓகே, கிரியேட் அரே லிஸ்ட் ஃபார் ஆடிங் தி நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட்ஸ். ஓகேவா? என்ன பண்றோம், ஒரு சிம்பிளா ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு நியூ லிஸ்ட்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்றேன், டிராவர்ஸ் பண்ண போறேன். டிராவர்ஸ் தி போஸ்ட் நம்ஸ் ஒன் அரே. ஓகேவா? ஃபார்
int I equal to 0, I less than nums 1 dot length I plus plus ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இப்போ int நம்மளுக்கு கரண்ட் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா nums 1 of I int கரண்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா nums 1 of I. இப்போ நான் ரிசல்ட் அப்படின்றத என்ன பண்ணுறேன், -1 போட்டுக்கிறேன். ஏன்னா ரிசல்ட்ன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் தான் ரிசல்ட்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா -1 டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு கரண்ட் எலமெண்ட்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேரியபிள் டு ஸ்டோர் தி நெக்ஸ்ட் கிரேட்டர் எலமெண்ட் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம எழுதிக்கலாம் கரெக்டாக ஓகேவா. அதாவது என்னன்னா இண்டெக்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன இண்டெக்ஸ்னா, இப்போ இருக்க கரண்ட் எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெண்டாவது அறையில் என்ன பொசிஷனில் இருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸ் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு ஹெல்பர் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம் ஓகேங்களா. என்ன பண்ணலாம், இந்த கரண்ட் எலமெண்ட்டையும் இந்த அரேவையும் நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா helper function to find the index of the current element in the second nums2 array. இப்போ என்ன பண்ணலாம், நான் இங்கே வந்துட்டு எழுதுறேன் பப்ளிக்கு இன்ட்டு ஹெல்ப்பரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட் எலமெண்ட்டு ஒன்றும் நம்ம அங்கே ரிட்டர்ன் அதாவது அங்கே நம்ம பாஸ் பண்ண கரண்ட் எலமெண்ட்டு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரே. இந்த ஹெல்பர் ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதுவோம், ஹெல்பர் ஃபங்க்ஷன் டு ரிட்டர்ன் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி எலமெண்ட் பாஸ்ட் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறேன், சும்மா இன்ட்டு இண்டெக்ஸ் ஈக்குவல் டு -1 சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு நான் எப்போ மேலே வந்துட்டு ட்ராவர்ஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஃபார் இன்ட்டு I equal to 0, I less than nums dot length I plus plus. இன்கேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இஃப் நம்மளோட கரண்ட் எலமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டார்கெட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவேன், இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணிடுவேன் ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணிடுவேன்னா நான் ஜஸ்ட்டு இண்டெக்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இங்கே என்ன பண்ணுறேன், இஃப் த index is found, update and break the loop. இது உங்களுக்கு ரொம்ப கமெண்ட் நான் வந்துட்டு கொடுக்க தேவைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், அரேவை ட்ராவர்ஸ் பண்ணி கரண்ட் எலமெண்ட்டும் நம்ம டார்கெட் எலமெண்ட் ஈக்குவலாக இருந்தால் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்டேட் பண்ணுறேன். சிம்பிள் லீனியர் சர்ச் தான் ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், இண்டெக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறேன், இன்ட்டு டெம்ப் அதாவது கரண்ட் நம்ம முன்னாடி வச்சிட்டோம் கரெக்டாக. இப்போ என்ன பண்ணுவேன், இப்போ இண்டெக்ஸ் வந்துட்டு கிடச்சிச்சு. இப்போ அந்த இண்டெக்ஸ்ல இருந்து டு எண்ட் ஆஃப் தி அரே வரைக்கும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா nums2 அப்படின்ற அரேல வந்துட்டு நம்ம ட்ராவர்ஸ் பண்ணோம் கரெக்டா. அப்போ என்ன பண்ணுவேன், ட்ராவர்ஸ் ஃப்ரம் தி ஃபவுண்ட் இண்டெக்ஸ் டு எண்ட் ஆஃப் தி nums2 அரே கரெக்டா. அப்போ என்ன பண்ணுறேன், ஃபார் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஜே லெஸ் தென் nums டாட் nums2 டாட் லென்த்து ஜே ப்ளஸ் ப்ளஸ் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுவேன், இஃப் nums ஆஃப் ஜே ஓகேங்களா, nums2 ஆஃப் ஜே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செக் பண்ணுவேன், இந்த கரண்ட் தானே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கரண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட nums1ல இருக்க அரே கரெக்டாக. இப்போ அதோட நம்ம கிரேட்டர் எலமெண்ட் தான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும் கரெக்டா. அப்போ என்ன பண்ணுவேன், இப்போ இந்த nums2 ஆஃப் ஜே அதாவது அந்த ரெண்டாவது அரேல இருக்க எலமெண்ட் வந்துட்டு நம்மளோட அந்த கரண்ட் எலமெண்ட்டோட இருந்துச்சு அப்படி, அதாவது கிரேட்டர் தான் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணிடுவேன், ரிசல்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த nums2 ஆஃப் ஜேவா மாற்றிட்டு இந்த லூப் என்ன பண்ணிடுவேன், நான் வந்துட்டு பிரேக் பண்ணிடுவேன் ஓகேங்களா. என்ன செக் பண்ணுறேன், if the element in the nums2 array is greater than the current element, update in the result and break the loop ஓகேவா. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணிட்டேன், இன்கேஸ் கிரேட்டர் என்ன இருந்துச்சுன்னா நம்ம கிரேட்டர் எலமெண்ட் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டு நான் பிரேக் பண்ணிடுறேன்.
இப்போ என்ன பண்ணியிருக்கணும்னா இப்போ நம்ம பண்ணிட்டோமா இப்போ என்ன பண்ணணும்னா ரிசல்ட்டை வந்துட்டு என்னோட லிஸ்ட்டில் ஆட் பண்ணும் கரெக்டா என்ன பண்ணிடுவேன் ஜஸ்ட் வந்துட்டு ரிசல்ட்டில் ஆட் பண்ணிடுவேன் ஓகேவா ஆட் தி ஃபவுண்டு ரிசல்ட் டு தி லிஸ்ட்டு இப்போ நான் ஏன் இந்த இடத்துல ரிசல்ட்டை வந்துட்டு -1 டிக்ளேர் பண்ணேன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்கேஸ் நெக்ஸ்ட் கிரியேட்டர் எலமெண்ட் கிடைக்கலனா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா -1 தான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணணும் கரெக்டாக ஸோ அதனால தான் நான் மேலே ரிசல்ட்டை -1 பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணிட்டேன் ஸோ ஓகே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜரான லாஜிக் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம் லிஸ்ட் கிரியேட் பண்ணி லிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு வந்துட்டோம் பட் ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டைப் பண்ணிட்டு அரேல கேட்குறாங்க ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அரே டிக்ளேர் பண்ணி கூட பண்ணியிருக்கலாம் சரி ஓகே நம்ம லிஸ்ட் கிரியேட் பண்ணி பண்ணிட்டு வந்துட்டோம் ஸோ நாட் அன் இஷ்யூ வி கேன் கிரியேட் நியூ அரே அண்ட் வி கேன் ஜஸ்ட் ஆட் த எலமெண்ட்ஸ் டு அவர் ரிசல்ட் அரே என்ன பண்ணுறேன் இன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு லிஸ்ட் இருக்க சைஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அரே வந்துட்டு டிக்ளேர் பண்ணிடலாம் ஓகேங்களா லிஸ்ட்டோட சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி சைஸு என்ன பண்ணுறேன் டிக்ளேர் தி அரே ஃபார் ஆடிங் தி எலமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் கரெக்டாக ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் லிஸ்ட்டை வந்துட்டு ஐடேட் பண்ணுறேன் ஒரு இண்டெக்ஸ் வேரியபிள் வச்சுக்கலாம் ஜஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த அரேல ஆட் பண்ணுறதுக்காக இண்டெக்ஸ் வேரியபிள் டு ஆட் எலமெண்ட்ஸ் அண்ட் கீப் ட்ராக் ஆஃப் த பொசிஷன் ஓகேங்களா ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் அதாவது பொசிஷனை ட்ராக் பண்ணிட்டதுக்காக நான் இண்டெக்ஸ் வச்சுருக்கேன் என்ன பண்ணுறேன் ஃபாரு இன்ட்டு நம்ம கோலன் எல்எஸ்டி ஓகேங்களா நம்ம லிஸ்ட்டு பேர் எல்எஸ்டி தானே ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் ஆர்இஎஸ் ஆஃப் இண்டெக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிட்டேன் நான் வந்துட்டு எலமெண்ட்டை வந்துட்டு ரிசல்ட் அரேல ஆட் பண்ணிட்டு இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன் ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிடுறேன் நம்ம ஃபைனல் ரிசல்ட் அரே என்ன பண்ணிடுவோம் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் ரிட்டர்ன் ஆர்இஎஸ் ஓகேங்களா ஸோ ஓகே எல்லாமே எவ்ரி திங் ஒர்க்ஸ் ஃபைன் ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுவோம் ஓகே நம்ம டெஸ்ட் கேசஸ் எல்லாமே ரன் ஆயிடுச்சு ஸோ லெட்டர்ஸ் ரன் த ஹிடன் கேசஸ் ஸோ ஹிடன் கேசஸ்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பக்காவாக ரன் ஆயிடுச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன இது பண்ணிட்டோம் ஒன்றும் இல்லை நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க ரிட்டன் டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் சொல்லிட்டாங்க இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பேஸ் எடுத்திருக்கோம் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்துட்டு நமக்கு தேவையில்லை ஓகேவா ஸோ நம்ம என்ன பண்ணலாம் இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குல்ல கிரியேட் அண்ட் அரே லிஸ்ட்டுக்கு பதிலாக இந்த எக்ஸ்ட்ரா ஜஸ்ட் நம்ம அரேவே டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஓகேவா இங்கேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்இஎஸ் ஈக்குவல் டு நியூ இன்ட் ஆஃப் என்ன பண்ணலாம்னா நம்ம நம்சோன் டாட் லென்த்துக்கு கிரியேட் பண்ணிடலாம் ஓகேங்களா ரிசல்ட் அரே ஃபார் ரிசல்ட் அரே என்ன பண்ணிடலாம் அதே மாதிரி இங்கே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை டிக்ளேர் பண்ணிட்டு இங்கே நம்ம கிரியேட் பண்ண தெரியுமா சரி எதுவுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது ஜஸ்ட் இந்த கமெண்ட்டை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த இண்டெக்ஸ் வேரியபிள் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பொசிஷனை ட்ராக் பண்ணுறதுக்காக தான் கரெக்டாக இங்கே நம்ம இந்த எதுவுமே தேவையில்லை இங்கே டிக்ளேர் பண்ணுறதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறேன் இந்த இடத்துல லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆட் தி ஃபவுண்ட் ரிசல்ட் பற்றி அரேன்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணிடலாம் ஜஸ்ட் இங்கேயே என்ன பண்ணிடுறேன் கீழே பண்ண வேலையை நம்ம இங்கேயே பண்ணிடலாம் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் ரிசல்ட் எலமெண்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிட்டு இண்டெக்ஸை ப்ளஸ் பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ நான் எப்போயுமே நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோடு பக்காவாக ரன் ஆகும் ஸோ நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்றும் இல்லை நான் என்ன நினச்சேன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டைப் பண்ணிட்டு அரே லிஸ்ட்னு நினச்சேன் பட் பை காட் சேக் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரே தான் ரிட்டன் டைப்பு ஸோ ஜஸ்ட் வி கேன் instead of taking the extra space in our code, just we can directly declare the array at the top and we can return the array directly instead of creating an extra space. Okay guys, நம்மளுக்கு எல்லாமே ரன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்து அப்படியே மறக்காம வந்துட்டு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. ஸோ பாய் guys, see you in the next video.